ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒயிட் குஸ்கா பிரியாணி செய்ய போகிறோம். இந்த குஸ்கா பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நடுவில் சொல்கிறேன். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இது வெஜ்ஜில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் நான்வெஜ்ஜில் ட்ரை பண்ணுங்கள். சீரியஸாக எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் டேஸ்டியாக இருக்கும். இது 2 kg செய்கிறேன். நான் 2 kgக்கான மெஷர்மெண்ட்டே சொல்கிறேன். நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் லெஸ்ஸாக ஆட் நீங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 kgக்கு 1 kg ஆனியன் நான் சேர்த்துருக்கேன். பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாமே 2 கிராம்ஸில் சேர்த்துக்கோங்க. நான் கையில் காட்டுற மெஷர்மெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சேர்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. பெருசாக எதுவும் வதக்காமல் அப்படியே ஆனியன் வதங்க ஆரம்பிக்கும். எப்போவும் நான் மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணி சேர்ப்பேன் வெஜ் பிரியாணி அப்போது. பட் மீல் மேக்கர் இந்த வாட்டி தண்ணியில் போட்டு ஊற போட்டாச்சு மறந்து. அதனால் சரி ஆயிலோடவே சேர்த்தா அது நல்லா வதங்குன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ ஆயிலோட சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணி சேர்க்குறதா இருந்தால் இப்போ சேர்க்க வேணால் கடைசியாக சேர்த்துக்கலாம். நான் ஃப்ரை ஆகணுன்றதுக்காக இப்படி போட்டிருக்கேன். கூடவே பட்டாணியும் போட்டுப்போம். பச்சை பட்டாணி அது நல்லா வேகணும்ல, அதனால். இந்த ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் தாண்டி ஒரு ப்ரௌனிஷ் ஷேட் வந்ததுக்கப்புறம், ஏன்னா இது வெஜ் பிரியாணி தானே, ஸோ ரொம்ப நம்ம வதங்க வேணாம் பிரியாணிக்கு போல். அந்தமாரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ்வலாக தனியாக சேர்க்கணும். நான் வீட்டில் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். 200 கிராம் இஞ்சிக்கு 100 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்படி தனித்தனியாக சேர்க்கணுன்னா ஒரு வேளை வேணான்னா நீங்கள் வீட்டில் இருக்கிறத சேர்த்துக்கலாம். இது ஒயிட் வெஜ் பிரியாணினால அதிகமாக புளிப்பு டேஸ்ட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்டு ஒரு 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். தக்காளியும் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நான் வெங்காயம் 1 kg சேர்த்தேன். தக்காளி நான் ஒரு 3/4 கிலோ தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் சில்லி தான் இந்த ஹோல் ரெசிபிக்குமே ஸ்பைஸ் கொடுக்க போகுது. அதனால் க்ரீன் சில்லி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 15 போல் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதோடய ஸ்பைசஸ் பொறுத்து சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி புதினா இந்த கடையில் வாங்கும்போது ஒரு கட்டாக கொடுப்பாங்களா, அந்த கட்டை அப்படியே கொத்தமல்லி புதினா அந்த ஒரு கட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுதான் நான் சொன்ன சீக்ரெட். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு அது மட்டும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒயிட் குஸ்கா பிரியாணியை நீங்கள் ஒரு கிலோ செய்கிறீங்கன்னா அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் 2 கிலோ சேர்த்தனா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஹோல் பிரியாணியோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட் ஆகிடும். நம்ம ரெட் சில்லி பவுடர் அதெல்லாம் சேர்க்க போகிறதில்ல ஒயிட் பிரியாணினால். அதனால் வேண்டி இதை நான் சேர்க்கலை. பட் இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகணுன்றதுக்காக சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் சிக்கன் சேர்க்குறதா இருந்தால் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி 2 kg அரிசி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் அதை ஒரு 1 கப்னா அது ஒரு 1.5 கப்பு சேர்த்துருக்கேன். அதை மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. மூடி போட்டு விட்டுட்டா அப்படியே நல்லா கொதி வரும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி 2 kg நல்லா ஊறிடுச்சு. நம்ம வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணுறோம்ல அந்த டைமுக்கே அரிசி ஊற போட்டுட்டோன்னா நல்லா ஊறிடும். ஏன்னா இது யூனிட் அரிசி நல்லா நீளமாக வரும். ரெகுலராக நாங்கள் பிரியாணி செய்கிறதுக்கு இந்த அரிசி தான் வாங்குவோம் எப்போவுமே. சில டைம் என்னோடய ஃபாதர் இல்லை 25 kgலாம் பிரியாணி அரிசியே வாங்கிட்டு வச்சுருவார் வீட்டில். அதுவும் யூனிட் அரிசியாக தான் இருக்கும். அப்போ தான் அந்த சாப்பாடு நல்லா நீளமாக வரும்னு சொல்லிட்டு அரிசி போட்டதும் மூடி போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி அரிசி மேலே வெந்து வந்திருக்கும். அது நல்லா தண்ணி மேலே தெரியாமல் சாப்பாடு மேலே ஃபுல்லாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தம் போடலாம். தம் ஒரு 25 மினிட்ஸ் போல் தம் போட்டேன். 25 மினிட்ஸ் ஆஃப் தம்க்கு அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுறணும் அப்படியே. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பூ போல் மேலே குச்சி மாதிரி நின்றுட்டே இருக்கும் ரைஸ் எல்லாமே. இப்படி வந்திருக்குன்னா தண்ணி சாப்பாடு எல்லாமே இழுத்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா சாப்பாடு குக் ஆகிட்டு நல்லா மேலே வந்துருச்சுன்னு அர்த்தம். தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கலாம். இந்த ஒயிட் வெஜ் குஸ்கா பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ண அந்த ஸ்பைசஸ் 3 ஸ்பைசஸ் பட்டை, லவங்க, கிராம்பு பவுடர் இருக்குல்ல, அது கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் நார்மலாக வெஜ் பிரியாணி செஞ்சால் கூட யூஸ் பண்ணுங்கள். சீரியஸாக அதோட டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஸ்மெல் பயங்கரமாக என்ஹான்ஸ் ஆகும். இது கூட வீட்டில் வெஜ் குருமா செஞ்சோம். நம்ம இந்த குஸ்கா பிரியாணியில் வெஜிடபிள் எதுவும் போடாதனால நாங்கள் வீட்டில் வெஜ் தனியாக கட் பண்ணி அதை குருமா மாதிரி செஞ்சிட்டோம். அது கூட ஆனியன் பச்சடி இல்லை ஆனியன் எனக்கு பர்சனலாக ஆனியன் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் ஆனியன் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டேன்.
ஏதாச்சும் இந்த ரெசிபியில் சேஞ்ச் பண்ணோன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.